இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு கொரியன் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் வெர்சஸ் அதை ஏற்காதவர்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்ம ஷோவில் கலந்துக்கணுங்கிறதுக்காக கொரியால இருந்து ஒரு 5 பேர் வந்து ஃபேமிலியா இங்க வந்திருக்காங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்க பேரு தோங்கின் கிம். ஓகே, உங்க அம்புக்கு நன்றி. எனக்கு கொரியன் கல்ச்சர்ல பிடிச்சது பாத்தீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் தான் சார். இது எங்க ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. காலேஜ்ல எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க. என்னடா அப்துல் கலாம் மாரி விஷ்ணு வந்திருக்க முடி, அவர் தான் நடுவில் கோடெல்லாம் வச்சு வருவாரு, நீ என்னடா அவரை மாரியே பண்ற. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஃபுட் கிளீன்லினஸ், மெயினா கிளீன்லினஸ், அதுல ஃபுட் கிளீன்லினஸ் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்ல. என்ன முங்குறாயா? நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். ஓகே. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமா இருங்கன்னு சொல்லி போர்டு வச்சா கூட நம்ம எச்சி துப்பிட்டு போறோம். கொரியால இருந்து வந்து சொன்னாதான் கேக்குறாங்க. உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. கொரியன் இதுலயே காஸ்டியூம் மட்டும் தான் சார் பிடிக்கும். ஏன்னா மற்ற இந்த ஸ்கின் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஓ, அப்படியா விஷயம்? டவுசர் பேண்ட் போட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, டே சைனாக்காரன் அவனும் வந்துட்டான்டா ஏரியாவுக்குள்ள அப்படின்றாங்க. சரி, பானிபூரி கடைக்கு பானிபூரி சாப்பிட போலான்னா, பையா உன் ஃப்ரெண்டு எங்க போனா, நீயாச்சும் பூரி வை பையா அப்படின்றானுங்க. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. அவங்களோட மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும், ஃபன்னா இருக்கும். கொரியன் கல்ச்சரை நோக்கி உங்களை மோட்டிவேட் பண்ண விஷயம் சொல்லுங்க. BTS மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக BTSல ஹிட் பண்ண ரொம்ப டச்சிங்காக இருந்த சாங் எப்படின்னா 0 o'clock அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங் உங்களுக்கு பாட வருமா? பாடு, பாடி தொலையும். நீங்கள் தயாரா? நாச்சிகா கிரும்பன நீர்கோயா கிர தோய் ஹாருகா கிண்ண ஜனா. இது பேர் பாட்டா? இது பாட்டா? நம்ம தமிழில் ஏதாவது மோட்டிவேஷனா எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டு வரும்போது வெற்றி நிச்சயம் வேத நிச்சயம்ட்டு தாளை தூக்கி தலைவர் மாதிரி வருவேன். நிறைய போறான்டா. இப்போ எனக்கு வந்து தமிழ்ல வந்து ஐட்டம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சீரியஸா ஒரு மாதிரி நல்ல வைபா இருக்கும். கொரியன் சாங் கேட்டா மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க பிரதீப் குமார் சாங்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, அது செமையா இருக்கும். அது லாங்குவேஜ் புரியல, பிடிச்சிருக்கு. அது என்ன கான்செப்ட் எனக்கு இது வரைக்கும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கடா, ஒரு மோட்டிவேட் சாங் பாடுறா தமிழ்ல. இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். அப்படியே உள்ள இருக்க ஆத்மாவை அப்படியே இழுத்து வெளிய போடுது. கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. பிடிச்சிருச்சு. ஓகே, கொரியன் பையனா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கொரியன் பையன் தான் வேணும்னு இல்லை, கொரியன் பிடிச்ச பையனா கூட போதும். பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. பேசுறாங்க, ஸ்மைலியாவே இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே பேசணும்னு ஆசையாவும் இருக்கு, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு இருக்கு. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே. நீங்க சிரிச்சா கூட தான் அழகா இருக்கு. என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியுற? இப்போ நான் சிரிச்சா கூட தான் நிறைய பேர் அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேய், உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு முன்னாடி கொரியா எங்க இருக்குன்னு கேளுங்க, அவங்க எல்லார்ட்டையும் தெரியாது. தெரியாது சார். இந்த கிரீன் கலர் ஷர்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதே கல்ச்சர்ல அவங்களுக்கு பொண்ணு பார்க்க முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பாய்ஸ் வந்துட்டு ரொம்ப தாங்கி 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 பாத்துக்கிறது தான் காதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிலிம்ஸ்ல போர்ட்ரே பண்றாங்க. முதல்ல கால் தயல படாம ரோஜா பூ கொட்டி அதுல இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கி. ஆனா நம்மளுடைய படங்கள்ல வந்துட்டு இந்த புள்ள ஐ லவ் யூ அப்படி. இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க பிடிக்குது. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை.
கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யார் வருவா?